நடந்தது என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். என் பேத்தி கல்யாணத்துக்காக என் முதலாளிகிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன். ராத்திரி 8 மணிக்கு பங்களாக்கு வர சொல்லியிருந்தார். நான் அன்னைக்கு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் அங்க போனப்போ மணி, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உன் கூட சேர்ந்து பிசினஸ் செய்ய தயாரா இல்ல. நீ மரியாதையா எனக்கு சேர வேண்டிய பங்கை பிரிச்சு கொடுத்துரு. விளையாடுறியா பார்ட்னர்? விளையாடல, உண்மையத்தான் சொல்றேன். கொடுக்கலன்னா நாம செய்யற பிசினஸ் போலீஸுக்கு சொல்லி ஒன்ன காட்டி கொடுக்கறத தவிர எனக்கு வேற வழியே இல்லை. முடிவா என்ன பண்ண போற? நல்ல முடிவுதான் பண்ண போறேன். மணி, நீதான் அவசரப்பட்டு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. பணம் எனக்கு பெருசு இல்ல. நம்ம பார்ட்னர்ஷிப் உடைய போறது நினைச்சா என்னால தாங்க முடியல. நீ பிடிவாதமா இருக்க. ஆல்ரைட், நீ கேட்டதுக்கு மேலே 5 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன். ஓகே மணி, நாம பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்ல? எனிவே, நம்ம நண்பர்களாவே பிரிவோம். என்ன மணி? ஒண்ணு இல்ல, ஏதோ ஊசி குத்துன மாதிரி இருந்து. நான் போய் பணம் எடுத்து வந்துடுறேன். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? முதலாளி என்ன முதலாளி? என்னங்க இதெல்லாம்? நீ எப்போ வந்த? நான் அப்பயே வந்துட்டேன். வேற யாரா வெளியே இருக்காங்களா பாரு. ஓடு போ. யாரும் இல்லைங்க. இந்த ரிவால்வர் எப்படி? இத வந்துட்டேன். ஹலோ, போலீஸ் கண்ட்ரோல். கையில துப்பாக்கியோட நின்றுட்டு இருந்த என்ன இவன் தான் என் பார்ட்னரை கொண்டுட்டான்னு சொல்லி என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டான் அந்த பாவி. இதுதான் நடந்தது. அவன் பால்ல ஏதாவது விஷம் கலந்து அவன் பார்ட்னர் கொடுத்தானா? இல்லையே. பின்ன எப்படி கையை கொடுத்த உடனே அவன் செத்து போக முடியும்? அது எனக்கு புரியல தம்பி. சந்தர்ப்ப சாட்சியங்களை கொண்டு பார்க்கும்போது ராமலிங்கம் தான் இந்த கொலையை செய்தார் என உறுதியாக தெரிகிறது. எனவே இபிகோ 302வது செக்ஷன் படி ராமலிங்கத்துக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். ஐயா, இது அநியாயம், அக்கிரமம். நான் கொலை செய்யலையா, நான் கொலை செய்யல. ஐயா, என்னை காப்பாத்துங்க ஐயா. நான் கொலை பண்ணலையா, நான் என்ன கொலை பண்ணலையா. ஐயா, நான் தூங்குறதுக்குள்ள உன்னை கொல்லுடா சாமி. வசந்தி, விடுடா, விடு, என்ன விடு, விடுடா, விடு. பேசாம வர்றியா இல்லையா?
ஆடவர் பெண்களுக்கென்று என் ஆடையில் ஜன்னலும் உண்டு. ஆடவர் பெண்களுக்கென்று என் ஆடையில் ஜன்னலும் உண்டு. வாசனை சோலை இது, வாலிப வாசல் இது, ராத்திரி ஏற்றிய ஜோதி இது. வாழ மண்ணில் வந்தோம், வாழ்க்கை எங்கே பஞ்சம் காண்போம், மல்லிகை மஞ்சம். போதை ஏறும் வண்ணம் பொங்க வேண்டும் கிண்ணம், இரவு கொதிக்குது தர 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 தர. நல்ல நேரம் நேரம் நாளும் யோகம் யோகம், வெற்றி மாலைகள் சூடு. ஐயா, அவசரப்பட்டு வந்து சுற்றாதீங்க ப்ளீஸ். இல்ல, அவன் உயிரோட இருக்க கூடாது. ஐயா ஐயா, சொல்றத கேளுங்க. இது வரைக்கும் நீங்க எந்த குற்றமும் செய்யல. இப்ப இவங்க சுட்டீங்க, அப்புறம் குத்தவாளி ஆடுவாங்க. அப்புறம் என்னால உங்களை காப்பாற்ற முடியாது. ப்ளீஸ் துப்பாக்கி கேட்படுங்க. சொல்லு. தாத்தா வேண்டாம், அவர் சுட்டாதீங்க தாத்தா. முடியாது. யார் எடுத்தாலும் சரி, அவனை கொல்லாம விட மாட்டேன். தாத்தா, என்ன சுட்டுட்டு இவனை சுடுங்க. எஸ், ஏன் தயங்குறீங்க? Come on, shoot! எனக்கு தெரியும் உங்களால சுட முடியாது. ஏன்னா ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு நீங்க கெட்டவர் இல்லை. ராஜசேகர், உன் புத்திய காட்டிட்ட பத்தியா? உங்க ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு மரியாதை எங்க இருந்து போயிடு. போறேன் போறேன். ஐயா, இந்த இதை வச்சுங்க. நேர போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த துப்பாக்கியோட சரண் அடைஞ்சிருங்க. நானும் உங்க கூட வரேன். மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணி உங்களை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. அந்த குமார கொஞ்சம் நிறுத்திய. One minute, please. இந்த ஒரு நிமிடம் தான் என் வாழ்க்கையை மாற்றி அமைத்த அந்த ஒரு நிமிடம். ஐயோ, நீ மட்டும் தடுக்காம இருந்திருந்தா அவனை கொண்டு இருப்பேன். இப்ப என்ன சுட்டுட்டான் பாத்தியா? நீ என்ன எப்படி காப்பாத்த போற? தம்பி, ஐயா, மருதியே அனாதையா அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்ல ஐயா, ஐயா. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு தான் போன் பண்ணலாம் நினைச்சேன். இந்த சண்டாள ராமலிங்கம் என்ன சுட வந்தான். நான் தற்காப்புக்காக போராடினேன். என் கையில காயம்பட்டுருச்சு. துரதிருஷ்டவசமா அந்த துப்பாக்கி வெடிச்சு அவன் இறந்துட்டான். ஐ எம் சாரி சார். எதுவா இருந்தாலும் நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கேன். Of course, do your duty, இன்ஸ்பெக்டர். வீட்டை பாத்துங்க. வாங்க இன்ஸ்பெக்டர்.